இயேசு உங்களுக்கு அடைக்கலமானவர் அல்ல, இயேசு உங்களுக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, அவருக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஆசீர்வாதம், மிகப்பெரிய அளவு சுதந்திரம், மிகப்பெரிய அளவு அன்பு, சமாதானம், சந்தோஷம், இந்த பூமியில வாழக்கூடிய சகல ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருக்குள்ள நிறைந்து காணப்படுகிறது. கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு கிராமத்தில் வாழ பிடிக்கலையே, பட்டணத்துக்கு போகணும்னு விரும்புகிறாங்க, மெட்ராஸ் போகணும். ஏன்? அவனுக்கு இங்கே இருக்கிற அந்த ஏழ்மையான வசதி இல்லாத இந்த இடம் பிடிக்கல. நான் சொல்லட்டுமா, இயேசுன்ற அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள, அந்த சிட்டிக்குள்ள வா. ஆமென். அந்த சிட்டிக்குள்ள உனக்கு சகல ஆசீர்வாதமும் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அடைக்கல பட்டணம் உங்களை பார்த்து கேட்கிறாரு இன்னைக்கு ஒரு கேள்வி. என் மகனே, என் மகளே, நீ எங்க ஓடிட்டு இருக்கிற? உனக்கு என்ன பயம்? நீ என்ன பாவம் செஞ்ச? உனக்கு இன்னும் நியாய தீர்ப்பு வந்துருமோன்னு நீ பயப்படுறியா? வாழ்க்கையில தண்டனையில மாட்டிக்குவேன்னு பயப்படுறியா? செஞ்ச பாவங்களை நினைச்சு பயப்படுறியா? வாழ்க்கையில பயங்கள், எதிர்கால பயங்கள், பொருளாதார பயங்கள், குடும்பத்தை குறித்த பயங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த பயங்கள் இருக்கிறதா? வாழ்க்கையில முன்னேறுவதற்காக நீ எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கிறியா? அந்த அடைக்கல பட்டணமாகிய இயேசு உன்னுடைய வாழ்க்கையில உன்னை அன்புள்ளவராக உன்னிடத்துல கேள்வியை கேட்டு உன் வாழ்க்கைக்கு தேவையான பதிலையும் சொல்றாரு. உனக்கு தைரியமாய் வாழ்வதற்கு உனக்கென்று ஒரு அடைக்கல பட்டணமாக அப்பா இருக்கிறேன்.